அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை ஜெயச்சந்திரன் என்ற ஒரு நண்பருக்கு இந்த வலை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இவர் இது 3வது தடவை நம்ம வீட்டுக்கு இது வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, புது வலையாக கொடுக்கும்போது வாங்கி நிறைய பயன்படுத்திட்டு நம்மகிட்ட இது ரிப்பேருக்காக அனுப்பினாப்புல, அதாவது சர்வீஸ் பண்ணி தர சொல்லி ஒரு தடவை அனுப்பியிருந்தாப்புல. உள்ளே நிறைய இரும்புலாம் போட்டு கட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். இது 3வது சிங்கிளாக இந்த வலை வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னாக்கா, உள்கயிறுமே 2 அறுத்து இருந்தது. ஸோ அதையுமே நம்ம மாற்றிட்டோம். இது எல்லாமே பெரிய உள்கயிறு தான். பட் இருந்தாலும் அங்கே பகுதி ரொம்ப கரடுமுரடான பகுதின்றதுனால அறுபடுது அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் எனக்கு 2 பேட்ச் நூலில் மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருந்தாப்புல. அதுக்கேற்ற போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 பேட்ச் இப்போ நூலில் மாற்றி இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சர்வீஸ் இது 3வது தடவை நம்ம இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது பாருங்கள், பார்க்குறது நூல் இருக்கும், மேலே பழசு தான் பாருங்கள், பழைய நரம்பில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த வலை இப்போ அவருக்கு நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். அவர் எதிர்காலத்தில் நான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, புது வலையாக வாங்கும்பொழுது நம்ம இதில் 3 விரல் சைஸில் நம்ம நூலில் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய மீனாக இருக்கும்பொழுது அது கொஞ்சம் நல்லா தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த போகக்கூடிய இடம் எது அப்படின்னாக்கா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தான். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் நம்ம கூட அடிக்கடிக்கு தொடர்பு பண்ணுவாப்புல. ஜெயச்சந்திரன் நம்மகிட்ட நல்லா பேசுவாப்புல, ரொம்ப இணக்கமாக நம்ம கூட கனெக்டிவிட்டியிலே இருப்பார். இப்போது இந்த 6 பேட்ச் கொண்ட வலை தான் இது. இந்த நூல் தாங்கலை இந்த நூலில் நல்லா மீன் படும். தாங்கலை அப்படின்னாக்கா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எதிர்காலத்தில். இந்த வலை வரும்பொழுது எப்படி இருந்தது அப்படின்றத நான் பதிவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வலையோடைய எண்டில் பாருங்கள் அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னு டீமை. வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அங்கே ரொம்ப கரடுமுரடாக இருக்குன்றனால தான் வலை டேமேஜ் ஆகுது. அப்படி இருந்துமே இந்த வெள்ளடிலாம் பாருங்கள், அப்படியே இருக்கும் வெள்ளடி. இன்னும் ஒரு 3 தடவைக்கு இந்த வலையை நம்ம மாற்றலாம். இப்போ இது வரைக்குமே 3 தடவை, அதாவது நம்ம புதுசாக ஒரு வலை கொடுத்தோம், அதுக்கப்புறம் 2 தடவை சர்வீஸ் வந்திருக்கு இதோட. இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே இன்னும் 2 தடவைக்கு நம்ம இதை மாற்றலாம். வெள்ளடி ஒன்றுமே ஆகாமல் இருக்குது பாருங்கள். ஸோ பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த டேமேஜ் ஆகி வந்தது எப்படி இருக்குன்றதையுமே பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி.